திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் தலைஞாயிறுன்னு ஒரு ஊர். அந்த தலைஞாயிறு சாஸ்தா, அந்த சாஸ்தாவை பற்றி ஒரு செவி வழி செய்தி. அந்த காலத்தில் திருப்பதி போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் சொல்கிறது 150-200 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அவருக்கு அந்த மனசுக்குள்ளே கோயில் குருக்கள் இருக்காரோ இல்லையோ, அவருக்கு ரொம்ப ஆசை. என்ன இப்படி பெருமாள் மேலே இப்படி ஒரு பாசம், என்னமோ பெருமாள் உங்கள் ஆத்தால இப்படியே பேசுகிறார். ஆத்தான்னு அம்மான்னு அர்த்தம், சுத்தமான தமிழ் அது. அது மாதிரி அந்த கோயில் குருக்கள் சாமிகிட்ட சொல்கிறார், என்ன உங்கள் ஆத்தால நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன், எனக்கு அது கூட நீ பிராப்தம் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குற பொழுது அந்த சாமி சொப்பனத்தில் ஒரு குறிப்பிட்ட படையில் போடு, நான் உனக்கு திருப்பதியில் கொடுக்கக்கூடிய காட்சியை இங்கேயே கொடுக்குறேன்னு சொன்னார். ரொம்ப நாள் கழிச்சு அதுக்கப்புறம் அவர் சொப்பனத்தில் சொன்ன மாதிரி அற்புதமாக வேண்டின்ற அந்த ஒரு படையல் போட்டு பூஜை பண்ணோன்னா அன்று இரவு அதே சிவாச்சாரியருக்கு திருப்பதியில் எந்த பெருமாள் என்ன மாதிரி அலங்காரம் அன்னைக்கு பண்ணியிருந்ததோ அதே மாதிரி காட்சி கொடுத்தார் அந்த ஒரு சாஸ்தா. எதுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்றிலே அனைத்தையும் காண்பது, அனைத்திலே ஒன்றை காண்பது அப்படிங்கிறது தான் இந்த பக்தி சாரம். அந்த மாதிரி ஒரே சாமி எல்லா சாமியினுடைய வடிவத்தையும் எடுத்து காட்சி கொடுக்க முடியும். அதுக்கு எல்லா வல்லமையும் உண்டு. பேரளம்னு ஒரு ஊர். அந்த ஊரில் 1000 சாமியினுடைய வடிவத்தையும் ஒரே இடத்துல காட்டினாராம். ஒரு முனிவர் கேட்டாராம், நீ எந்த ஊரில் என்னென்ன மாதிரி இருக்க, 1000 ஊரில் என்னென்ன மாதிரி இருக்கேன்னு சுவாமி அவர் காட்சி கொடுக்குறது. அந்த மாதிரி எல்லாவற்றிலும் ஒன்றையும், ஒன்றிற்குள்ளே எல்லாவற்றையும் காணுகிற பண்பு நமக்குள்ளே வேணும். இதில் எதையாவது ஒன்றை பிடிச்சிக்கணும். நம்ம ஒன்று ஒரே சாமியை பிடிச்சிக்கணும், இல்லை எல்லா சாமிக்குள்ளேயும் ஒரே சாமியை பார்க்குற மாண்பு. கங்கையாடில் என், காவிரியாடில் என், எங்கும் ஈசன் எனாதவர்க்குன்னா. கங்கையில் போய் குளிச்சேன்ன, காவேரியில் போய் குளிச்சேன்ன, எங்கே பார்த்தாலும் ஈஸ்வரன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிற அந்த பண்பு இதயத்துக்குள்ளே வரணும். அதுதான் பக்தியினுடைய சாரம். அந்த பக்தி இருந்து அனுபவித்து உணர்கிற பொழுது எல்லா சாமியும் நமக்கு, எந்த சாமி நமக்கு அனுபவத்தை தரும். நம்மளுடைய சொந்த அனுபவம் வரணும். அந்த சாமி கூட நமக்கு ஒரு சொந்த அனுபவம் வரணும். அப்படி வந்துருத்து அப்படின்னு சொன்னால் அது சமஸ்த நன்மையையும் நமக்கு பெற்றுத்தரும். அப்படி இதுக்கு ஒரு சான்று சொல்கிறேன். அதனால தான் அந்த திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய தலைஞாயிறு சாஸ்தா பெருமாளாவே காட்சி கொடுத்தார். சாஸ்தா பெருமாளாக காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறது அந்த ஊர், அந்த அன்பு, அந்த விஸ்வாசம், அந்த பக்தியாக இருந்தால் ஒரே தேவதை தனக்குள்ளே எல்லா தேவதையும் இழுத்து காட்சி கொடுக்கறது அப்படின்னா வல்லமை இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ ஒன்று தான் ஒன்றே இறைவன். அதை உணர்த்தி இருக்கார் சாமி. அந்த அற்புத அனுபவத்தை நாம் பயன்படுத்தி அந்த அனுபவத்தை நாம் அறிந்து கொள்வதன் மூலம் நாம் அந்த அனுபவத்தை பெற முயற்சிப்போமாக.